என்ன உன்ன பண்ண போன பார்த்தது இல்லையா? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி போன பாத்துருக்க மாட்டேன். போ இங்க இருந்து போ சொல்றல. ஏய் நீ போ சொன்னல, ஏன் இங்கே வந்துட்டு இருக்க? நீ விட்டு இந்த பக்கலாம் வராத. என் கூட யாருமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே என்ன ஒதுக்குறாங்க. மோனிகா, யாரு 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 என்ன கூப்பிட்டது? நான் தான் மந்திரக்கோள், இங்க கீழ பாரு. நீ எப்படி பேசுற? நான் தான் சொன்னல, நான் மந்திரக்கோள், எனக்கு பேசுற சக்தி இருக்கு. மோனிகா நீ அழாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப்பா? நீ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுவ? உனக்கு எது விருப்பமோ அத நீ 3 வாட்டி கேட்டீங்கன்னா அத நான் உனக்கு தருவேன். அப்படியா? சரி. மோனிகா இங்க பாரு, நீ என்ன நல்லதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனும். நீ கெட்டதுக்கு யூஸ் பண்ணனா நான் உன் கூட இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, என்ன பத்தி நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, புரியுதா? சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன்னை நல்லதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவேன். சரி மோனிகா, நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு. நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அதெல்லாம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். சரி மேஜிக் ஸ்டிக். நம்ம இப்ப என்ன கேக்கலாம்? ஆப்பிள் கேக்கலாம். என்ன ரொம்ப பசிக்குது. இப்ப எனக்கு ஒரு ஆப்பிள் வேணும். ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள். அட ஆப்பிள். இப்ப என்ன கேக்கலாம்? பீட்சா கேக்கலாம். இப்ப எனக்கு ஒரு பீட்சா வேணும். பீட்சா பீட்சா பீட்சா. அட பீட்சா. தேங்க் யூ மேஜிக் ஸ்டிக், நான் கேட்டத கொடுத்ததுக்கு. கவனம் இருக்கட்டும், என்ன பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நீ அப்படி சொன்னா நான் உடனே மறைஞ்சு போயிடுவேன். சரி, இப்ப நான் கிளம்புறேன். ஐயோ அம்மா, கையெல்லாம் பயங்கர வலிக்குது. என்னாச்சுமா? என்னன்னு தெரியலம்மா, கையெல்லாம் பயங்கர வலிமா, என்னால முடியலம்மா. சரி இருங்கம்மா, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். மேஜிக் ஸ்டிக், எங்க அம்மாக்கு கை வலி சரியாயிடணும். சரி மோனிகா, நீ நல்லதுக்கு தானே கேக்குற, கண்டிப்பா உதவி செய்றேன். அட என்ன ஆச்சரியம் மோனிகா, கொஞ்ச நேரத்துல என் கை வலி எல்லாம் சரியாயிடுச்சு. மோனிகா உனக்கு எந்த விருப்பம்னு சொல்லு, நான் உடனே போய் சமைச்சு வைக்கிறேன். சரிங்கம்மா. நீ விளையாடிட்டு வா. தேங்க் யூ மேஜிக் ஸ்டிக். நம்ம என்ன கேக்குறது? சரளா நம்மள போனை பார்க்க விடாம ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. நம்ம ஒரு போன் கேட்கலாம். எனக்கு இப்போ போன் வேணும், போன் வேணும், போன் வேணும். ஹாய், சூப்பரா இருக்கே போன். இரு சரளா, தோனா வரேன். ஏய் நான் தான் நீங்க எல்லாம் வரக்கூடாது சொன்னல, இப்ப எதுக்கு வந்த? போ இங்க இருந்து. அட எவ்வளவு பெரிய போன். ஏய் ஏது உனக்கு இவ்வளவு பெரிய போன்? குடு என்கிட்ட. நான் தர மாட்டேன், இது என் போன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏய் சரளா, உன் போன் ரொம்ப சாதாரணமா இருக்கு. மோனிகா போன் பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏய் மோனிகா, ஒழுங்கா சொல்லு, எப்படி இந்த போன் உனக்கு கிடைச்சது? அத சொல்ல முடியாது. என்னை விட சூப்பரான போன் வச்சிருக்கியா? இரு இரு, இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கண்டுபிடிக்காம வர மாட்டேன். இப்ப நம்ம என்ன கேக்கலாம்? நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம கிட்ட பேக்கே இல்ல. பேக் கேக்கலாம். எனக்கு இப்போ ஒரு பேக் வேணும், பேக் வேணும், பேக் வேணும், பேக். அட வாவ், சூப்பரா இருக்கு இந்த பேக். இத நம்ம எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட காமிக்கலாம். இந்த மந்திரக்கோள் இங்க கொஞ்ச நேரம் வச்சிட்டு போலாம். மந்திரக்கோலா? இத வச்சுதான் எல்லாத்தையும் வாங்குறியா? இரு இரு, அந்த மந்திரக்கோலை எப்படி எடுக்கிறதுன்னு பாக்குறேன். மோனிகா, இந்த மந்திரக்கோலை தொட்டா ஷாக் அடிக்குது. இது நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். அந்த பயம் இருக்கட்டும். யார் மந்திரக்கோலை திருட வர? தேங்க் யூ மந்திரக்கோள். அட கடவுளே, விலைவாசிலாம் இந்த நாட்டுல அதிகமா ஏறி போயிடுச்சு. ஒரு பெண்ணும் நோட்டும் வாங்கலான்னு போனா வெறும் நோட்டு மட்டும் தான் வாங்க முடிஞ்சது. பெண்ணை வாங்கவே முடியல. இப்ப நம்ம பெண்ணுக்கு என்ன பண்றது? வாவ், எவ்வளவு சூப்பரான பெண்ணு. இந்த மாதிரி கீழே இருக்கிற பெண்ணெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். என்கிட்ட இதை விட சூப்பர் சூப்பர் பென் எல்லாம் இருக்கு.
என்கிட்டயும் தான் சூப்பர் சூப்பரான பென் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப என்கிட்ட எழுதுறதுக்கு பென் இல்ல. அதனால நான் இதை எடுத்துக்கதான் போறேன். மோனிகா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சாதாரண பெண் இல்ல. நான் ஒரு மேஜிக் பென். என்னது மேஜிக் பென்னா? நீ இந்த பெண்ணால எதை வரையறியோ அத நான் உனக்கு அப்படியே தருவேன். என்ன உண்மையாவா? ஆமா. அட கடவுளே, இது உண்மையா இல்ல பொய்யா? சரி, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு நம்ம ஒரு ஆப்பிள் வரையலாம். இப்ப பாப்பா என்ன நடக்குதுன்னுட்டு. என்னது இது? நான் ஆப்பிள வரைஞ்சா இங்க கல்லு வந்திருக்கு. இது எப்படி? முதல்ல நீ நல்லா வரைய கத்துக்கோ. சரி சரி, முதல்ல இங்க இருந்து போணும். என் நோட்டு. ஹாய், இந்த பெண்ணை வச்சுட்டு இனிமேட்டு நான் எல்லாமே வரைஞ்சு எனக்கு தேவையானதை எடுத்துப்பேன். அப்பா ஏன் சோகமா இருக்காரு? அப்பா என்னப்பா ஆச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? மோனிகா, என்னுடைய வாட்ச் தொலைஞ்சு போச்சுமா. எங்க போச்சுன்னே தெரியல. அதுதான் ரொம்ப கவலையா இருக்குமா. சீக்கிரமா அப்பாக்கு இந்த நோட்ல ஒரு வாட்ச வரைஞ்சிட்டு அவர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அட, இது என்னது? ரிமோட் வந்திருக்கு. நான் வாட்ச் தானே வரைஞ்சேன், ரிமோட் வந்திருக்கே. அட, இந்த பெண்ணுக்கு என்னாச்சு? மோனிகா, நீ ஸ்கூல்ல ஒழுங்கா டிராயிங் கத்துட்டு இருந்தனா நீ கேக்குறது கிடைச்சிருக்கும். நீ முதல்ல நல்லா டிராயிங்க கத்துக்கோ. அப்பதான் நீ வரையறது அப்படியே வரும். சரி, நான் டிராயிங்க கத்துக்கிறேன். அட, வாட்ச் சூப்பர். இப்போ இத எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட கொடுக்கலாம். அப்பா இங்க பாருங்க, உங்க வாட்ச் கிடைச்சிருச்சு. ஏய் மோனிகா, ஆமா இது என் வாட்ச் தான். ஆமா, என்ன வாட்ச் புதுசா இருக்கு? அட நல்லா பாருங்கப்பா, இது உங்க வாட்ச் தான். நான் நல்லா தொடச்சு எடுத்துட்டு வந்தேன், அதான் இப்படி பளபளன்னு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மோனிகா. பரவாயில்லப்பா. மோனிகா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீயா? வா வா. ஏய் மோனிகா, நான் உன்கிட்ட உனக்கு காட்ட வந்திருக்கேன். என்னது அது? இங்க பாத்தியா, புது வாட்ச். இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 2000 ரூபாய். அது மட்டும் இல்ல, புது போன். இதோட விலை 35,000 ரூபாய். ஓ அப்படியா? போன் ரொம்ப சூப்பரா இருக்கு. இரு இரு, நான் உங்களுக்கு யாருன்றத காமிக்கிறேன். இரு, இங்க கொஞ்ச நேரம். என்கிட்டயும் ஒரு பொருள் இருக்கு, நான் அப்ப எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். ஏய் இரு இரு, உன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே பழசு. அது என்னத்த பாக்குறது? என்ன எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரம் ஆள பண்ணுமே. சரி போய் பார்க்கலாம். வாவ், எவ்வளவு ஒரு சூப்பரான வாட்டர் கேன் வந்திருக்கு. Thank you so much மேஜிக் பென். மேஜிக் பெனா? ஏய் சரளா, இங்க பாரு, என்னோட புது வாட்டர் பாட்டில். அதை விட முதல்ல எனக்கு இந்த பெண்ணை கொடு. ஆஹா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது என்னோடது. ஏய் இது மேஜிக் பென் தானே, என்கிட்ட கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ. இது எனக்கு தான் கிடைச்சது, நான் மட்டும் தான் வச்சுப்பேன், போ. சரி, உன் மேஜிக் பெண்ணை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்னும் தேவை. அப்பாடா, நல்ல வேளை இந்த மேஜிக் பெண்ணை நான் அவகிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். இதை நான் யாருக்கும் தர மாட்டேன். மேஜிக் பென் என் கண்ணிலயும் பட. எங்க இருக்க மேஜிக் பென்? மேஜிக் பென் நானும் ஏதான், என்கிட்டயும் வாயே. மேஜிக் பென் எனக்கு கிடைச்சிச்சு. முதல்ல வரைச்சு பார்க்கலாம். என்ன வரையலாம்? என்ன வரையலாம்? தங்கத்துல செயின் வரையலாம். என்னது தங்க நகை வரல? ஏய் மேஜிக் பென், எனக்கு தங்க நகை கொடு. ஐயோ, இது வரவே இல்லையே. ஏய் மேஜிக் பென், இப்போ நீ குடுக்கல, நான் இப்ப சாவடிச்சிடுவேன். மேஜிக் பென் குடு, எனக்கு தங்க நெக்லஸ் குடு. மேஜிக் பென், நீங்க எதுவும் கொடுக்க மாட்டீங்கற?
இருந்துச்சு, அதுக்குள்ள பார்த்தா காலைல 8 மணி ஆயிடுச்சு. ஐயோ, இப்ப வேற நான் ஸ்கூலுக்கு போறோம், இன்னும் ஹோம்வொர்க் வேற எதுவும் செய்யல. ஏய் கடிகாரமே, நீ ஏன் இவ்ளோ ஃபாஸ்டா ஓடுற? ஹோம்வொர்க்லாம் என்ன நீயா செஞ்சு தருவ? இவ்ளோ ஸ்பீடா ஓடுனா நான் எப்படி எல்லாம் பண்றது? மோனிகா, மோனிகா, மணி 8 ஆச்சு பாரு, சீக்கிரம் எழுந்து கிளம்பு. என்ன ஸ்கூலுக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? ஐயோ, அம்மா வராங்க போல இருக்கே. மோனிகா, மணி 8 ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க? எழுந்துரு, எழுந்துரு சொல்றல. மோனிகா, எழுந்துரு நீ. அங்க டைம் பாரு, மணி 8 ஆகுது. இப்ப கிளம்புறது சீக்கிரம், லேட்டா போகுது. மோனிகா, எழுந்துரு. அம்மா, ஸ்கூலுக்கு போகணும். ஆனா ஒண்ணும் இல்ல, அங்க டைம் ஆகுது, ஒழுங்கா கிளம்பு. அம்மா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுமா. என்னது, வயிறு வலிக்குதா? எங்க காட்டு பாக்கலாம். எங்க, இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? அம்மா, அதான் வலிக்குதுன்றல. அதாதம்மா, வலிக்குது ரொம்ப. கையெடுமா. மோனிகா, நீ ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, அதனாலதான் வயிற்று வலிக்குது போல இருக்கு. நீ நல்லா சாப்பிட்டீனா வயிற்று வலி எல்லாம் சரியாயிடும் மோனிகா. ஆமாமா. அம்மா, எனக்கு கொஞ்சம் மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? ஆமா மோனிகா, நான் போய் உனக்கு மாத்திரை வந்துடுறேன். நீங்க பத்திரமா பத்துரு, சரியா? சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருங்க. சரி வரேன். அட, அம்மா மாத்திரை வாங்க போயிட்டாங்க. நமக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கும் டைம் ஆயிடும். இன்னைக்கு நமக்கு கன்ஃபார்மா லீவ் தான். சரி. அம்மா வரதுக்கு எப்படியும் லேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் கேம்ஸ் விளையாடலாம். அண்ணா சரளாமா, இவ்வளவு காலையில எங்க போறீங்க? மோனிகாக்கு உடம்பு சரியில்லைங்க, அதுக்காக தான் மாத்திரை வாங்க போறேன். ஆன்ட்டி, மோனிகா ஸ்கூல்ல ஹோம்வொர்க் செய்யல, பிஸ்கட் அடி வாங்குறா. அதனால சார் சொல்லி லீவ் போடுறா. அவ போய் சொல்றா ஆன்ட்டி. அப்படிலாம் இல்லப்பா, அவ படிப்புல கெட்டிக்காரி. அவ எல்லாம் ஹோம்வொர்க்கா செஞ்சிருவா. உண்மையிலே அவளுக்கு வயிற்று வலி தான் இருக்கும். அப்படியே ஆன்ட்டி. சரி ஆன்ட்டி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். எனக்கு டைம் ஆச்சு. சரிம்மா, நானும் கிளினிக் போனோம், நானும் கிளம்புறேன். ரொம்ப நேரம் கேம் விளையாடிட்டோம். அம்மா எப்ப வேணாலும் வரலாம். அப்புறம் அம்மா வரும்போது நம்ம கேம் விளையாடிட்டு இருந்தோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நடிக்கிறோம்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்ப கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். மோனிகா, எழுந்துரு. இந்த மாத்திரை எழுந்திருக்கேன் பாரு. எழுந்துரு. சரிங்கம்மா. இந்த புடி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அட கடவுளே, இவ்ளோ மாத்திரையா? என்ன மோனிகா, தண்ணி? சரிம்மா. ஐயோ கடவுளே, இவ்ளோ மாத்திரையா? அட கடவுளே, இந்த பொண்ணு மாத்திரை சாப்பிடாம இப்படி ஏமாத்துறாளே. இந்தாங்கம்மா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். இப்பதான் புரியுது, ஐசக் சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. இவ ஸ்கூலுக்கு போகாம தப்பிக்கிறதுக்கு இவ நாடகம் ஆடி இருக்கா. இரு, இப்பவே உன் வயிற்று வலிய போக்குறேன். ஹலோ ஐசக் அம்மா. வாங்க டாக்டர், வாங்க. எங்க என்னோட பேஷண்ட்? எங்க? அங்க உள்ளதான் படுத்திருக்கா. வாங்க வாங்க டாக்டர், வாங்க. இவங்கதான் உங்க பேஷண்ட். அம்மா, இவங்க யாரு? மோனிகா, இவங்கதான் வயிற்று வலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த டாக்டர். நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க. அடடா, உங்க பொண்ணுக்கு வந்திருக்குது சாதாரண வயிற்று வலி இல்ல, அதுக்கு இவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷன் போட்டாதான் அந்த வயிற்று வலி சரியாகும். அப்படியே சும்மா இருக்கீங்க, பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்து போடுங்க. ஐயோ, இன்ஜெக்ஷனா? எனக்கு வேணாம். இந்த பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க, இப்படி வந்து கைய பிடிங்க. இப்படின்ற வலிக்கெல்லாம் நான் ஊசி போட்டுறேன். சரி. அம்மா, வேணாமா, எனக்கு விட்டுருமா. எனக்கு வயிற்று வலி இல்லம்மா. மோனிகா, உனக்கு வயிற்று வலின்னு சொன்னல, ஊசி போட்டதான் உனக்கு சரியா, ஒழுங்கா போட்டுக்கோ. ஐயோ அம்மா, எனக்கு வயிற்று வலி சரியா போச்சுமா. நீ வயிற்று வலியில எவ்வளவு கஷ்டப்பட்ட அதெல்லாம் தெரியாது, நீ போட்டுக்கோ. டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஊசி போடுங்க. இதோ இப்ப போட்டுறேன், இருங்க. அம்மா, என்ன மறைச்சுக்கோமா. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு அம்மா விட்டு போய் சொன்னேன். என்னையே ஏமாத்த பாக்குறியா ஸ்கூலுக்கு போக கூடாதுன்ட்டு?
சரி சரி, இப்ப ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுறேன் டாக்டர். இப்ப வேணாம், விட்டுருங்க. இந்த வாட்டி இந்த மாதிரி பொய் சொன்னானா நீங்க இதோட பெரிய ஊசியா போடுங்க. நல்லதா போச்சு, நானும் ஊசிய வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நல்ல வேலை தப்பிச்சோம். இந்த அம்மாவை ஏமாத்தவே கூடாது. நீங்க நல்ல வெயில் காயுது, சீக்கிரம் துணி எல்லாம் காய போட்டு எடுத்துடலாம். எல்லா துணியும் காயப்பட்டாச்சு, இனி போய் சமைக்கிற வேலையை பார்ப்போம். அம்மா வெளியே மழை பெய்யுது. என்னது மழை பெய்யுதா? ஐயோ இந்த மழை இருக்குதே மோனிகா, இப்பதான் துணி காய போட்டு வந்தேன். வா போய் எடுத்துட்டு வரலாம். சரி வாங்கம்மா போலாம். அம்மா எல்லா துணியும் எடுத்தாச்சுமா. என்ன மழை இது? துணி காய போடும் போது மழை வருது, காஞ்ச துணியை நனைச்சிருச்சு பாரு. இப்ப பாரு மழை இல்ல. இந்த மழையை நம்ப முடியாது, வா நம்ம வீட்லயே காய போடலாம். பேசாம துணியை உள்ளே காய போட்டுடலாம். சரி நம்ம கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். டிவி எல்லாம் ஒண்ணும் பார்க்க தேவையில்ல, நாலு புள்ளா டிவி தானே பாக்குற, போய் படிப்போ. சரி போய் படிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் என்ன படினே சொல்லிட்டு இருங்க. மோனிகா, நான் காலையில இருந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இங்க பாருங்க, 2 பேரும் ஒழுங்கா உட்காந்து படிக்கிறீங்க, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். அக்கா அக்கா அட சரலா, சொல்லு சரலா. அக்கா, நம்ம ஏரியால ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் துணி எடுக்க போறேன், நீங்களும் வரீங்களா? இதோ வரமா. அண்ணே அம்மா கிளம்பிட்டாங்க, வாணே வெளிய போய் மழையில விளையாடலாம், செம்ம ஜாலியா இருக்கும். ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அடிப்பாங்க, நான் வரமாட்டேன். பஜ்ஜி சாப்பிடுங்க, பஜ்ஜி. நல்ல மழைக்கு சுட சுட பஜ்ஜி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். வாங்க வாங்க. அட வெளிய பஜ்ஜி சத்தம் கேக்குது. அண்ணே வாணே வெளிய போய் பஜ்ஜி சாப்பிடலாம். நான் தான் சொன்னேன்ல, நான் வரமாட்டேன். நீ இங்கே உட்கார்ந்துட்டு சரியான பயந்தகுலி, நான் போய் வெளிய சாப்பிடுறேன். பஜ்ஜி அங்கிள் நில்லுங்க. சொல்லு பாப்பா, என்ன வேணும்? பஜ்ஜியா சமோசாவா? அங்கிள் எனக்கு 2 பஜ்ஜி நல்ல கார சட்னி வச்சு கொடுங்க. தரேன் பாப்பா, இந்தா. எனக்கும் பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்ன பண்றது? சரி போய் சாப்பிடுவோம். அண்ணே நீயும் சாப்பிட வந்துட்டியா? பின்ன நீ மட்டும் தனியா சாப்பிடலான்னு பாத்தியா? அங்கிள் எனக்கு ஒரு மிளகா பஜ்ஜி கொடுங்க. அதோ தரேன்ப்பா. இந்தாப்பா, நீ கேட்ட மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி செம டேஸ்ட். ஆமா சரியா சொன்ன, செம்ம டேஸ்ட். நான் இன்னும் 2 மிளகா பஜ்ஜி எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட போறேன். அங்கிள் எனக்கு இன்னும் 2 மிளகா பஜ்ஜி தாங்க. ஏய் மோனிகா, இவ்வளவு பஜ்ஜி வாங்குறதுக்கு உனக்கு ஏது காசு? அதெல்லாம் நான் என் பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு வாங்கிட்டு இருக்கேன். என்ன இந்த மழை, ஒரு கடைக்கு போக முடியுதா? மழை வருது போகுது. ஐயோ அம்மா, இங்க நான் பஜ்ஜி சாப்பிடறத பார்த்தாங்க, அப்புறம் செமையா அடிப்பாங்க. இப்ப என்ன பண்றது? முதல்ல எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம். மோனிகா, இங்க வெளியே நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா என்ன பஜ்ஜி சாப்பிடுறியா? நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறேன், மழை டைம்ல வெளியில இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு. நான் சாப்பிடலாமா? அண்ணன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அண்ணனா? எங்க உங்க அண்ணன்? அண்ணா இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தா, எங்க போனா? அம்மா அண்ணன் இவ்வளவு நேரம் இங்கதாமா இருந்தா. இருங்க, அவன் எங்க போனான்னு நான் போய் பாத்துட்டு வரேன். நீ எங்க போய் ஒளிஞ்சான்? நான் இப்ப எங்கன்னு போய் தேடுவேன். அண்ணா ஏய் மோனிகா, அமைதியாரு. அம்மாக்கு நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சிட்டா என்ன திட்டுவாங்க. நீ அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னா? நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா அண்ணன் இங்கதாமா ஒளிஞ்சிட்டு இருக்கான். என்ன இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா நீ? அம்மா நான் எதுவும் பண்ணலமா, மோனிகா தாமா பஜ்ஜி சாப்பிடலான்னு கூட்டிட்டு போனா. சோம்பேறி பையில, அவ சொன்னான்னு நீ சாப்பிட வந்துட்டியா? வீட்டுக்கு வா, உனக்கு நான் சுட்டு தரேன் மிளகா பஜ்ஜி. அம்மா